வணக்கம் மக்களே, நான் உங்கள் கொடிராம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மதுரையில் உள்ள அரிட்டாப்பட்டி என்ற ஊரில் வந்து டங்ஸ்டன் சுரங்கம் வேதாந்தா கம்பெனி வந்து குடும்பம் வந்து இதை எடுத்திருக்காங்க. இப்போது இதை பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தினால ஆபத்துகள் இருக்கா இல்லை நன்மைகள் இருக்கா அந்த மக்களுக்கு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன கேட்டால் அதில் வந்து நன்மை இருக்கா ஆபத்து இருக்கான்றது நம்மளே மாதிரி ஆட்களுக்கு வந்து நாலேஜ் கம்மி, சரிங்களா? அதாவது இந்த அரிட்டாப்பட்டியில் வரக்கூடிய இந்த வேதாந்த குடும்பத்தை சேர்ந்த இந்த டங்ஸ்டன் சுரங்கம் வந்து நல்லதா கெட்டதான்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள், விவசாயம் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள், நல்ல வந்து எல்லாம் தெரியக்கூடிய ஒரு ஆராய்ச்சிகளை வச்சு அவங்கள பரிந்துரையில் அவங்க வாயின் மூலியமா இது நல்லதா கெட்டதான்னு அறிஞ்சு நம்ம இதை வந்து எதிர்க்கிறதா இல்லை ஆதரிக்கான்னு முதல் பண்ணணும். அதாவது நம்ம மக்கள் வந்து எப்படி தெரியுங்களா, ஒருத்தன் நல்லதுன்னு சொல்லிட்டா அது நல்லது, கெட்டதுன்னு சொல்லிட்டா அது கெட்டது. எப்பயுமே அது நல்லதாகவே இருந்தாலே இப்படித்தான் மக்களோட மனநிலை. இப்போ திமுக அரசு டங்ஸ்டன் எதிர்ப்பு வந்து அதிகமாக வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. என்ன காரணம்னா, மக்கள் வந்து அதிகமாக எதிர்க்க ஆரம்பிக்கும், நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்து ஆதரிக்கிற மாதிரி சொன்னாங்க, இப்போ எதிர்க்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி எதிர்கட்சியுமே வந்து முழுமையாக நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் வந்து அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, இல்லை இந்த டங்ஸ்டன் நிறுவனம் வரனால நிறைய நன்மைகள் இருக்கு, தீமைகள் இருந்தால் நாங்கள் மேலிடத்தில் சொல்லி இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து ஆராய்ச்சி பேசி இதை நாங்கள் தடுக்க கூட முயற்சி பண்றோம், இதில் கெடுதல் இருந்தா மக்களுக்கு அதான் வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதலமைச்சர் என்ன சொல்றாரு, இந்த சுரங்கம் வந்தா நான் முதலமைச்சர் பதவியை விட்டு நான் விலகிறேன் அப்படின்னு. முதலமைச்சர் பதவியை விட்டு விலகாம போங்க, அது ரெண்டாவது விஷயம். இதுல நன்மை இருக்கா தீமை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை எதிருங்க. அதாவது நான் இது நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அக்காலத்தை வாங்க வரல. நான் என்ன சொல்றேன்னா, இதுல தீமை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அது வேணான்னு வந்து முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு வேணான்னு சொல்லுங்க. எதையுமே அறவுரையா தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் கெட்டதுன்னு சொன்னா ஐயோ இது கெட்டத்துல வரக்கூடாது அப்படின்னு நம்மளாம் வந்து போட்டு இது முடிவு பண்ணக்கூடாது. ஒருத்தன் நல்லது வந்துட்டா இது நல்லது போடுங்க. உண்மை எதுன்னு ஆராய்ஞ்சு மக்கள் வந்து இதை வந்து எதிர்க்கணுமா இல்லை ஆதரிக்கணுமா வந்து தீர்மானிக்கணும். இப்போ நம்மளே பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் படித்தவங்க, இதை விட நல்லா படித்தவங்க, இன்னும் எல்லாருமே டவுட் இருக்காங்க, இது நல்லது இருக்கா, இதனால் வேலை வாய்ப்புகள் வருதா, சுரங்கத்தினால ஏதாவது நிலக்கரி எடுக்கிறனால நன்மைகள் இருக்கா அப்படின்றது நம்மளே குழப்பத்தில் இருக்கோம். ஆராய்ச்சியாளர்கள், நல்ல முக்கியத்துவம் உள்ளவங்க, இதில் தெரிஞ்சவங்க, அனுபவம் உள்ளவங்க, பெரிய பெரிய ஆட்கள் வந்து இதில் வந்து நம்ம வந்து பரிந்துரை கேட்டு அவங்க வாயில் மூலமாக வந்து இதை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது ஆமா இது நன்மை இல்லை மக்களுக்கு கெட்டதுன்னா நம்ம எல்லாம் இறங்கி போராடுவோம், இதை வந்து நம்ம எதிர்ப்போம். அதை விட்டுட்டு வந்து ஆளுக்கு ஒரு கருத்தை வந்து சொல்றது இதை விட்டுருங்க. இதுல வந்து என்னன்னா, நன்மையோ தீமையோ இதை வந்து ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு இதை எதிர்ப்போம் நம்ம அப்படின்றதான் என்னோட கருத்து. ஒரு சில நிறைய பேர்த்தோட கருத்து இதுதான். நன்றிங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.